ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணலாம் வரீங்களா? சிக்கன் கிரேவி எப்படின்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, 2 பச்சை மிளகா, 1 தக்காளி, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. சட்டி வச்சுக்கோங்க. அதில் பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், ஜீரகம், பட்டை கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பூ, அந்த பட்டை பூ இருக்குமோ அதை போட்டுக்கோங்க. நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு நல்லா வெங்காயம் வந்து ஒரு கலர் வரும்போது கரம் மசாலா வந்து 2 ஸ்பூன் போட்டு எண்ணெயோடு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கணுன்னா நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும், அந்த ஸ்மெல் போகிறக்காண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு புதினா கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கிண்டிட்டு அதுக்கு மேலே சிக்கன்ஸ் நறுக்கி வச்சு மஞ்சத்தூளில் வந்து வாஷ் பண்ணி வச்சுருப்போம், அதை எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் கிண்டிக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டிக்கோங்க. அடுத்தது அது கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் எண்ணெய்லாம் விட்டு ஒரு மாதிரி கலர் மாறினோன்னே மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு கலர் வரும். கலர் வந்துட்டு எண்ணெய் பிரியும் போது இந்த மிளகாத்தூள் 2 ஸ்பூன்ஸ், மல்லித்தூள் 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அது மேலே தக்காளி நறுக்கி வச்ச தக்காளி ஒன்று எடுத்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்புறம் 1 கிளாஸ் வாட்டர் நான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வந்து 2 கிளாஸ் வேணும், நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா 2 கிளாஸ் கூட ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்தால் சிம்பிள் சிக்கன் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.